அம்மா என்ன கேரட்டை வச்சுட்டு உட்காந்துருக்க? இன்னைக்கு போகி போலி கிடையாதா? ஏன் கிடையாது? ஏன் கேரட் போலி பண்ணுறேன் பாரேன், சொல்கிறேன், நீ பண்ணு பாரு. ஃபஸ்ட்டு நெய் எடுத்து விட்டுக்கோ. அதுக்கப்புறமா அந்த சேப்பு கேரட் ஆக்சுவலாக பாம்பே கேரட்டும்பா. நாங்கள் அதை சென்னை கேரட்டும் போனோம். எங்கள் நாத்தனார் ஸ்பெஷலாக எனக்காக பெசநகர்லேருந்து வாங்கிட்டு வருவா. சூப்பரான கலராக இருக்கும், சூப்பராக இருக்கும். அந்த கேரட்டை எடுத்து நல்லா திருவிண்டு, நான் 1.5 கேரட் எடுத்துகிட்டு இருக்கேன். அதை நல்லா திருவிண்டு நல்லா வதக்கிக்கணும் ஃபஸ்ட்டு நெய்யில். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம், தேங்காய் பாதி தேங்காவோ 3/4 பதம் தேங்காவோ போட்டுக்கணும் கேரட் அளவுக்கு. போட்டுட்டு அதையும் நல்லா கொஞ்சோண்டு நெய் விட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதக்கினோன்னே வெல்லத்தை டைரெக்டாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு மண் இருக்குது, கல் இருக்குன்னா வடிகட்டி கொஞ்சமான தண்ணியில் வடிகட்டி கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்துடுது பாருங்க. இது மாதிரி புட்டு மாதிரி நல்லா அழகாக வந்துடுது. அப்புறம் கோதுமை மாவு எடுத்து நல்லா நிறைய எண்ணெய் விட்டு பிசைஞ்சிக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துட்டு ஸ்பூனால் எடுத்து, கையை போடக்கூடாது எப்போவுமே, தேங்காய் சாம்பானுக்கோ இதுக்கோ கெட்டு போய்டும். ஸ்பூனில் எடுத்து போட்டுட்டு நல்லா அது மேலே வச்சு நல்லா அப்படி பண்ணிவிட்டு திருப்பி போட்டு நல்லா தட்டினோம்னா சூப்பராக. சின்னதாக தான் தட்ட முடியும், பெருசாக தட்டணுன்னா கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னா இது கேரட்டுங்கிறதுனால கொஞ்சம் இதாகிடுறது. அதனால சூப்பராக தட்டின்ட்டு இந்த மாதிரி கல்லில் சூடாக்கி நெய்யை விட்டு தடவிண்டு எப்போதும் போல் வாழை இலையில் எண்ணெயை தடவிண்டு அதில் போட்டு இதை எடுத்து போட்டு எடுக்க வேண்டியதான். பாரு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாரு. என்னமோ போலி இல்லைன்னு குறப்பட்டுண்டியே, எப்படி இருக்குது பற்றியா போலி, கேரட் போலி.